ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காந்தாரா படத்தில் நீதியை வழங்கும் பஞ்சருளி தெய்வம், தவறு செய்தால் அவர்களை கொடூரமாக தண்டிக்கும் குளிகா தெய்வம், இவர்கள் அனைவருக்கும் மேலாக குளிகா தெய்வத்தை விட பல மடங்கு உக்கிரமான தெய்வம் சாமுண்டி தேவி. இந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படி உருவானார்கள்? காந்தாரா படத்தில் இந்த தெய்வங்களை மையமாக வைத்துதான் கதையை சுவாரஸ்யமாக எடுத்திருப்பார்கள். பஞ்சருளிக்கும் குளிகாவிற்கும் என்ன தொடர்பு? துளு மக்களால் சாமுண்டி என்று அழைக்கப்படும் சாமுண்டி தேவியை குளிகா தன் மூத்த சகோதரி என்று அந்த படத்தில் சொல்லியிருப்பார். உண்மையில் அவர்களுக்கிடையே இருக்கும் தொடர்பு என்ன? அந்த 3 தெய்வங்களின் புராண கதைகளை இந்த ஒரே வீடியோவில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துளுநாடு என்பது கர்நாடகாவின் கடலோர பகுதி மற்றும் கேரளாவின் ஒரு பகுதியையும் குறிக்கும். பஞ்சருளி என்பது துளுநாட்டில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு காட்டுப்பன்றி வடிவ பூத தெய்வம். ஒரு காட்டுப்பன்றியை அவர்கள் எதற்காக வழிபட வேண்டும்? அதன் புராண வரலாற்று கதையை பார்ப்போம். ஒரு நாள் பூலோக வனத்தில் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு தாய் காட்டுப்பன்றி குட்டியை ஈன்ற அந்த இடத்திலேயே இறந்து விட்டது. கண் கூட திறக்காத அந்த குட்டி பன்றி தாய் இல்லாமல் தனிமையில் இருந்தது. அதை பார்த்த பார்வதி தேவி அந்த குட்டியை கையில் எடுத்து கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தார்கள். கைலாயத்திற்கும் அந்த குட்டியை அழைத்து வந்து தனது செல்ல பிராணியாக பன்றியை வளர்த்து வந்தார்கள். ஆனால் அந்த குட்டி வளர்ந்து அதன் வேலையை காட்டத் தொடங்கியது. கைலாயத்தின் தோட்டங்கள் அனைத்திற்கும் சென்று செடி கொடிகள் அனைத்தையும் பன்றி நாசம் செய்துவிட்டது. அதை பார்த்த சிவபெருமானுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. கோபத்தில் அந்த பன்றியை சிவபெருமான் அழித்தே விட்டார். தனது செல்ல பிராணி இறந்ததை கண்டு மனம் வருந்திய பார்வதி தேவி அதை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு சிவபெருமானிடம் வேண்டுகின்றார்கள். அதனால் சிவபெருமான் அந்த பன்றியின் உயிரை ஒரு தெய்வீக சக்தியாக மாற்றி ஒரு நிபந்தனையும் விதிக்கின்றார். அந்த பன்றி இனி கைலாயத்தில் வசிக்க கூடாது. பூலோகத்திற்கு சென்று அங்குள்ள மக்களையும் விளைச்சலையும் தர்மத்தையும் காக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று அந்த பன்றியை ஆசீர்வதித்து சிவபெருமான் பூலோகத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். இப்படித்தான் பார்வதி அன்னையின் வளர்ப்பினால் பஞ்சருளி தெய்வம் உருவானது. ஆனால் பூலோகத்தில் பஞ்சருளி வழிபாடு எப்படி தோன்றியது? துளுநாட்டில் பழங்குடி மக்கள் விளைவிக்கும் பயிர்களை எல்லாம் காட்டுப்பன்றிகள் நாசம் செய்து வந்தது. அதை தடுக்க அந்த காட்டுப்பன்றி உருவத்தையே தெய்வமாக வணங்கி தங்களை காக்குமாறு மக்கள் வேண்டி நின்றார்கள். இதுவே காலப்போக்கில் பஞ்சருளி தெய்வம் வழிபாடாக மாறியது. தமிழில் பன்றி உருவம் கொண்ட தெய்வம் என்பதுதான் துளுவில் பஞ்சருளி என்று அழைக்கின்றார்கள். இப்படித்தான் பஞ்சருளி தெய்வம் உருவாகி விளைச்சலையும் மக்களையும் காக்கும் தெய்வமாக இருக்கின்றார். பஞ்சருளியுடன் இருக்கும் ஆக்ரோஷமான குளிகா தெய்வம் எப்படி உருவானது என்பதை மற்றொரு புராண கதையில் பார்ப்போம். சிவபெருமான் எப்பொழுதும் தன் உடம்பு முழுவதும் திருநீர் சாம்பலை பூசிக்கொண்டிருப்பார். பார்வதி தேவி சிவனுக்காக சாம்பலை எடுத்துக்கொண்டு அதை சிவபெருமானிடம் கொடுக்கின்றார்கள். அந்த சாம்பலை எடுத்து அவர் உடம்பில் பூசிக்கொள்ளும் பொழுது ஒரு சிறிய கல் அவர் கையில் தென்படுகின்றது. அந்த கல்லை எடுத்து சிவபெருமான் தூக்கி எறிகின்றார். சிவபெருமான் உடம்பில் பட்ட அந்த சாம்பல் கல்லில் இருந்து பிறந்தவர் தான் இந்த குளிகா தெய்வம். இவர் பிறந்த உடனேயே கட்டுப்படுத்த முடியாத பசியுடனும் ஆக்ரோஷத்துடனும் இருந்தார். குளிகாவின் அசாத்திய சக்தியை கண்டு சிவபெருமான் அவரை வைகுண்டத்தில் இருக்கும் விஷ்ணுவிடம் அனுப்பி வைக்கின்றார். ஆனால் வைகுண்டத்திற்கு சென்றும் குளிகாவின் பசி அடங்கவில்லை. அவர் தன் பசியால் அனுமனை போல் சூரியனையே விழுங்க துணிந்து விட்டார். அதை கண்ட விஷ்ணு தனது சுண்டு விரலில் ஒரு நுனியை குளிகாவிடம் தந்ததும் அதில் இருந்த ரத்தத்தை அருந்திய பிறகுதான் குளிகாவின் பசி ஓரளவு அடங்கியது. குளிகாவின் மகா சக்தியை கண்ட சிவபெருமானும் விஷ்ணுவும் குளிகனை ஆசீர்வதித்து பூலோகத்தில் இருக்கும் தீய சக்திகளை அழித்து அங்கு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று குளிகனை பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இப்படித்தான் சிவபெருமானின் அம்சமாக குளிகா தெய்வம் உருவானார். பஞ்சருளியும் குளிகாவும் எப்படி சந்தித்தார்கள் என்ற புராண கதையை பார்ப்போம். பஞ்சருளி துளுநாட்டில் தனது எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது குளிகன் அந்த பகுதிக்குள் நுழைந்தான். இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான சண்டை வந்தது. ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவிற்கு இருவரும் சமபலத்துடன் மோதிக்கொண்டார்கள். அவர்கள் மோதிக்கொண்டால் மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று அவர்களை சமாதானம் செய்ய அந்த இடத்தில் அதி உக்கிரமான சாமுண்டி தேவி தோன்றி யாருக்கும் அடங்காத குளிகாவின் கோபத்தை
கட்டுப்படுத்துகின்றார்கள். தாங்கள் இருவரும் இணைந்திருந்து செயல்பட்டால்தான் மக்கள் நலமாக இருப்பார்கள். தர்மத்தை காக்கவே தாங்கள் அவதரித்துள்ளீர்கள் என்று சாமுண்டி தேவி பஞ்சுருளியிடமும் குளிகாவிடமும் சொல்லி சமாதானப்படுத்துகின்றார்கள். அதிலிருந்துதான் பஞ்சுருளியும் குளிகாவும் இணைந்து நண்பர்களாகி துளு மக்களை காத்து வந்தார்கள். இதற்காகத்தான் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த பழங்குடி துளு மக்கள் பூதகோளா சடங்குகள் பழங்காலத்திலிருந்து இன்று வரை முறை தவறாமல் நடத்தி வருகின்றார்கள். துளு மொழியில் பூதகோளாவின் அர்த்தம் என்னவென்றால், பூதம் என்பது தீய ஆவிகள் அல்ல, மாறாக நிலத்தை பாதுகாக்கும் தெய்வங்கள் அல்லது முன்னோர்களின் ஆத்மாக்கள். கோலா என்பது திருவிழா அல்லது நடனம் என்று பொருள். அந்த பூதகோளா சடங்கில் தங்கள் நிலத்தை பாதுகாக்கும் பஞ்சுருளி தெய்வத்தையும் அவரது காவலனாக நண்பனாக இருக்கும் குளிகா தெய்வத்தையும் அழைத்து நடனமாக விடுவார்கள். பஞ்சுருளி ஆடும் நபர் மிகவும் கம்பீரமாகவும் பொறுமையாகவும் பேசுவார். மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பார். ஆனால் குளிகா தெய்வம் இறங்கிய நபர் மிகவும் ஆக்ரோஷமாக ஆடுவார். அவர் பெரும்பாலும் பேச மாட்டார். உக்கிரமான ஒலிகளை எழுப்புவார். மரங்களின் மீது ஏறுவார். மிக வேகமாக ஓடுவார். அவரின் ஆக்ரோஷமான ஆட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. பஞ்சுருளியிடம் யாராவது ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் அதை பஞ்சுருளி தெய்வம் மன்னித்துவிடும். ஆனால் குளிகா தெய்வம் அவர்களை மன்னிக்காது. அவர்களுக்கு கடுமையான தண்டனையை குளிகா தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும். மக்கள் குளிகாவிற்கு பயந்தே பஞ்சுருளியிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற துடிப்பார்கள். இப்படியெல்லாம் உண்மையில் துளு நாட்டில் இன்று வரை நடந்து வருகின்றது. இந்த சம்பவங்களை மையமாக வைத்துதான் காந்தார படத்தில் பஞ்சுருளியின் ஆட்டத்தையும் குளிகாவின் ஆட்டத்தையும் அவர்கள் எழுப்பும் சத்தத்தையும் படத்தில் முறையாக காட்டியிருப்பார்கள். காந்தாரா சாப்டர் 1 படத்தின் கடைசி கட்டத்தில் கதாநாயகன் உடம்பில் குளிகா தெய்வம் ஆக்ரோஷமாக இறங்கி எதிரிகளை தண்டிப்பார். அப்பொழுது ஒரு பெண்ணை அழிக்க குளிகா சாவண்டி தேவியை அழைப்பார். பின்னால் புலி வாகனத்துடன் சாவண்டி தேவி அந்த இடத்தில் ஆவேசமாக தோன்றி அந்த பெண்ணை கொடூரமாக அழிப்பார்கள். துளு மக்களால் சாவண்டி என்று அழைக்கப்படும் சாமுண்டி தேவி யார் என்பதை பார்ப்போம். 7 கன்னியர்களில் கடைசி கன்னிதான் இந்த சாமுண்டி தேவி. சண்டர் முண்டர் அரக்கர்களை அழிக்க துர்கா தேவியின் நெற்றியிலிருந்து உருவான உக்கிரமான வடிவம்தான் இந்த சாமுண்டி தேவி. பஞ்சுருளியும் குளிகாவும் தோன்றியதற்கெல்லாம் முன்பே தோன்றியவள் தான் இந்த சாமுண்டி தேவி. குளிகா உக்கிரமான தெய்வம். ஆனால் குளிகாவின் உக்கிரத்தை விட பல மடங்கு உக்கிரமானவள் தான் இந்த சாமுண்டி. குளிகாவே ஒருவருக்கு கட்டுப்படும் என்றால் அது சாமுண்டி தேவிக்கு மட்டும்தான். சாமுண்டி தான் பஞ்சுருளியையும் குளிகாவையும் வழிநடத்தி செல்கின்றார்கள். தங்களை வழிநடத்துவதால் பஞ்சுருளியும் குளிகாவும் சாமுண்டி தேவியை தன் மூத்த சகோதரியாக மதிப்பார்கள். பூதகோளா சடங்கில் பஞ்சுருளிக்கும் குளிகாவிற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதைவிட சாமுண்டியை தான் முதன்மையாக வழிபடுவார்கள்.